ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாய் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதாங்க என்னோட விருப்பம். சாய்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று இரவு உறங்குவதற்கு முன்னாடி இந்த ஒரே ஒரு பொருளை நான் சொல்கிற இடத்துல வைக்கும் பொழுது, அதுவும் நான் சொல்கிற பொருளுக்கு அடியில் வைக்கும் பொழுது உங்களுக்கு செல்வம் பல மடங்கு பெருகும். அற்புதம் நிறைந்த நாள் இன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக அந்த ஒரு பொருளை மட்டும் வைத்து பாருங்கள். உங்களுக்கு எவ்வளவு கடன் பிரச்சனை இருந்தாலும் பண பிரச்சனை இருந்தாலும் அது கண்மூடி திறக்கும் நேரத்தில் நம் கண் சிமிட்டும் நேரம் எப்படி இருக்குல்ல, அதுபோல் உங்களுக்கு அந்த பண பிரச்சனை தீர்ந்துவிடும். அவ்வளவு அற்புதமான நாள். என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்னைக்கு ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை மிகவும் மகாலட்சுமிக்கு உகந்த நாள். அதை விட வளர்பிறை ஏகாதேசி, அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விரதம் நாள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வரலட்சுமி விரதம். மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்தமான இந்த வரலட்சுமி விரதத்தன்னைக்கு நான் சொல்கிற இந்த ஒரே ஒரு பொருளை சமையலறையில் உப்பு ஜாடி இருக்குது இல்லைங்களா, கல் உப்பு ஜாடிக்கு அடியில் ஒரே ஒரு 5 ரூபாய் நாணயம் எடுத்து அந்த உப்பு ஜாடிக்கு அடியில் வைக்கும் பொழுது, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி போற்றி அப்படின்னு 9 முறை சொல்லிக்கிட்டு அந்த 5 ரூபாய் நாணயத்தை வைத்து, எனக்கு செல்வம் பல மடங்கு பெருகணும் தாயே, மகாலட்சுமி தாயே நிரந்தரமாக எங்கள் வீட்டில் தங்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு வைத்து பாருங்கள். உங்களுக்கு செல்வம் பல மடங்கு பெருகும். கடன் சுமை முற்றிலும் ஒழிந்துவிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் கடைப்பிடிங்கள். அப்படி நீங்கள் கடைப்பிடித்தால் உங்கள் வாழ்வில் இனி அனைத்தும் வெற்றியே.